Hi dear friends and families, welcome to Craft Tamil channel. இந்த வீடியோவில் நான் வந்து நியூவாக ஒரு பொருள் வாங்கியிருந்தேன், அதை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். என்னன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி இதுக்கு முன்னாடி புதுசாக ஒரு டால் வாங்கியிருந்தேன். அந்த டாலை வந்து ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் கேட்ட மாதிரி வரல, அதனால ரிட்டன் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து அதை ரிட்டன் பண்ணிவிட்டு அந்த காசு மட்டும் கொடுத்துட்டாங்க. அந்த காசையும் அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா போட்டு இன்னொரு டால் வாங்கியிருந்தேன். பட் இது வந்து நான் நினச்ச மாதிரி தான் வந்திருக்கு. அது நான் ரொம்ப பார்த்து பொறுமையாக வந்துட்டு கரெக்டாக ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து கரெக்டாக தான் வந்துருந்துச்சு இது. ஸோ அதை தான் நம்ம இன்றைக்கி ஓப்பன் பண்ண போகிறோம். என்னென்னா த ஃபேமிலி ட்ராவல் அப்படின்னு போட்டிருக்கிறதுல ஃபேமிலி டால் செட், ஓகேவா? ஃபேமிலியாக ஒரு 4 டால்ஸ் இருக்கும். ஸோ இது வாங்கியிருந்ததோட ரேட் பார்த்தீங்கன்னா 1200 கிட்ட, ஓகேவா? 1192 ரூபா சம்திங் கரெக்டாக அப்படின்னு சொல்லணும்னா அவ்வளோதான். ஸோ அந்த ரேட் இது. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு போட்டுட்டு அந்த காசோட சேர்த்து வந்து நான் அந்த டாலை கொடுத்துட்டு இது வாங்கிட்டேன். இது வாங்கினதுக்கு நிறைய ரீசன் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து இது அர்ச்சனா டால் மாதிரியே இருந்துச்சு. இதோட ஃபேஸ் கட் வந்து அர்ச்சனா டால் மாதிரியே இருந்துச்சு. கால் வந்து ஃபோல்டபுளாக இருந்துச்சு. அதே மாதிரி 2 குட்டி டால்ஸ் கொடுத்துருந்தாங்க. ரெண்டுமே வந்துட்டு ஜென்ஸ் ஒன்று, கேர்ள் ஒன்று, ரெண்டுமே வந்து கொடுத்துருந்தாங்க. குட்டி குட்டி அழகாக இருந்தது. அப்புறம் நிறைய திங்ஸ்மே இதில் இருந்துச்சு. ஸோ குட்டி கண்ணாடி, ஷூ, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. அந்த கால் அந்த ஃபோல்டபுளாக இருந்ததில்ல, அதனாலையுமே பிடிச்சிருந்துச்சு. கெண்டாலும் இருந்துச்சு. ஸோ இவ்வளோ இருக்குது, இது இந்த ரேட்டுக்கு ஒர்த்து தான் தோணுச்சு எனக்கு. அதனால நான் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு அந்த அர்ச்சனா ஃபேஸ் வந்து தேவைப்பட்டுட்டே இருந்துச்சு. இதில் இருந்ததுனாலையும் நான் வாங்கினேன்னு சொல்லலாம். அண்ட் வந்து அந்த குட்டி டால்ஸ் 2 இருந்துச்சுல, அதனாலையுமே வந்துட்டு வாங்கினேன். ஸோ ஃபேஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஓகே, இப்போ வந்து நம்ம அதை பிரித்தாச்சு. ஃபஸ்ட் வந்து அந்த லேடிஸ் டால், அதான் அந்த பார்பியை வந்து எடுத்து பார்க்கலாம். ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது கால் நல்லாவே மடங்குனுச்சு. குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து குவாலிட்டி இல்லை, பட் ஓரளவு குவாலிட்டி நல்லா தான் இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்சி தான் இருந்தது. கால் நல்லா மடங்குனுச்சு, கையெல்லாம் ஃபோல்டபிள் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ஃபோல் ஆனிச்சு. அதோட ஷூ கொடுத்துருந்தாங்க. அந்த ஷூவுமே பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஒயிட் கலரில் பியூர் ஒயிட்டாக அழகாக தான் இருந்துச்சு. பட் அவ்வளோ அந்த ஒரு 800 ரூபான்னு சொல்லிட்டு ஒரு பொம்மை வாங்கி நான் ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த பொம்மை அளவு இல்லைனாலும் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு டிஷர்ட்டு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன ட்ரௌசர் மாதிரி தான் இதுக்கு கொடுத்துருக்காங்க. நான் இது தான் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது தான் பார்த்து பண்ணேன். இந்த மாதிரி ட்ரெஸ் தான் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது வந்து கென்னுக்கு கூட நம்ம வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த மாதிரி இருந்தாலே ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஹேருமே பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனா டாலுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்துச்சு. ஸோ இது எனக்கு நான் நினச்ச மாதிரியே வந்துருந்துச்சு. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு. இது எப்படா வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருந்தேன். ஆர்டர் பண்ணலேருந்துலேருந்தே இன்றைக்கி தான் வந்து வந்திருக்கு. ஸோ எனக்கு பிடிச்ச மாதிரியே நான் எப்படி கேட்டிருந்தேனோ அந்த மாதிரியே வந்துருந்துச்சு. கண்டிப்பாக இது உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கெண்டால். இந்த கெண்டால் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வச்சுருக்கோம்ல, அதே மாதிரி தான் இருந்தது. கை கால் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஃபிட்டாக இருந்தது இதுக்கு டிஷர்ட்டு. அதே மாதிரி இதோட ட்ரௌசர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி தான் நிறைய கெண்டால் வச்சுருக்கோம். ஆனால் நிறைய ஃபேஸை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். கொஞ்சம் வந்துட்டு ஹேர் ஸ்டைல் மாற்றி வச்சுருக்கிறது, அதுக்கப்புறம் மீசை வச்சுருக்கிறது, அந்த மாதிரி வச்சுருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நார்மலாக அந்த கெண்டால் மாதிரி அப்படி இருக்கு இல்லையா, நம்ம அதை வந்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காவது, ஓகேங்களா? இதோட ஷூமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது இந்த ஷூ. எனக்கு இந்த ஒயிட் ஷூ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஓகே, அந்த ஷூ வந்து அந்த காலுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு டெக்ஸ்சராக ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். எனக்கு வந்து இந்த ரேட்டுக்கு எனக்கு ஒர்த்து அப்படின்னு தான் தோணுச்சு. ஏன்னா வந்து அந்த குட்டி டாலுக்காக தான், குட்டி டால் அண்ட் வந்து அந்த அர்ச்சனாவோடைய ஃபேஸ், அதுக்கப்புறம் அந்த ஒரு சில திங்ஸ் இதுக்கு வந்துட்டு ஓகே வாங்கலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் நான் வாங்கினேன். ஃப்ளிப்கார்ட் இதோட லிங்க் வேணால் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் வந்து அமேசானில் நான் ஒரு ஷோஃபா செட்டு மாதிரி, ஷோஃபா அண்ட் வந்து கட்டில் இருக்க மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ அது சீக்கிரமே வந்துடும். வந்த உடனே உங்களுக்கு நான் ரிவ்யூ பண்ணுறேன். ஒரு 2-3 டேஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ வந்துட்டதுக்கப்புறம் அது நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலி நான் அந்த மாதிரி ஷோஃபாலாம் இது வரைக்கும் ஆர்டர் பண்ணதில்லை. வந்ததுக்கப்புறம் நான் அதுவுமே உங்களுக்கு ரிவ்யூ பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், ஓகேங்களா? நம்ம ஒரு புது ஐடியா ஒன்று வந்து யோசிச்சு வச்சுருக்கோம் நம்ம செகண்ட் சேனல் பார்பி ஷோக்கு. ஸோ அது வந்துட்டு மெயின்டைன் பண்ண முடியுமான்னு தெரியல. ஒரு புது ஐடியா புதுசாக வந்துட்டு போடலான்னு தோணுது. ஸோ அது நான் கரெக்டாக எல்லாமே பண்ணிட்டோம் அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். பட் இப்போதைக்கு இல்லை, கொஞ்ச நாள் ஆகும், நான் சொல்கிறேன் அதுக்கப்புறம், ஓகேங்களா? ஒரு புதுசாக ஒரு ஸ்டோரி மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிறது தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ பெரிய சர்ப்ரைஸ் ஒன்றும் இல்லை, நான் வந்து சொல்கிறேன் அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு. ஓகே, அதுக்காக தான் நான் ஒரு சில டால்ஸு, அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு சில அந்த ஷோஃபா ஐட்டம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன். அது எங்களால் வந்துட்டு போட முடிஞ்சிச்சு அப்படின்னா நான் வந்துட்டு அதை வாங்கிட்டு எல்லாமே கரெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்னன்னு சொல்கிறேன், ஓகேவா? ஓகே, அதனால் வந்துட்டு நம்ம செகண்ட் சேனல் நீங்கள் பார்க்கல அப்படின்னா அந்த சேனலோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனல் செக் பண்ணி பாருங்கள். சேனலோட நேம் வந்து பார்பி ஷோ தமிழ், ஓகே? அதே மாதிரி நம்மளுக்கு இன்னொரு சேனல் ஃபன் மிக்சிங் சேனல்னு ஒரு சேனல் இருக்குது. ஸோ அதை வந்து ஸ்லைம் மிக்சிங், அதுவும் வேணும்னா நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 குட்டி டாலையும் எடுத்தாச்சு. குட்டி டால் வந்துட்டு கேர்ளையும் அண்ட் வந்து பாயும் எடுத்தாச்சு. அடுத்தது வந்து ஒரு சில திங்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னால அது வந்து என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு
6 ஐட்டம்ஸ் கிட்ட கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே எடுத்து பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்பிக்கு தேவையானது தான், பார்பி சம்மந்தப்பட்டது. ஒரு குட்டி கேப் மாதிரி கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த கேப் வந்துட்டு முடி இருக்கிற தலையில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த குட்டி பையனுக்கு போட்டு பார்த்தேன். அதுலேயுமே செட் ஆகலை, விழுந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு போட்டு பார்த்தேன், அது வந்து நிற்க மாட்டேங்குது சரியாக. கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் வந்து நின்றுருக்கும், பட் பெருசாக இருந்தால் அந்த கேப் பார்க்க நல்லா இருக்காது. இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம வேணால் அதில் லைட்டாக கயிறு கட்டி விட்டுட்டு இந்த கழுத்து மேலேயே மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா நிற்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. ஓகே, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்பேக் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பிளாஸ்டிக்கு. நான் ஓப்பன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ரெண்டாக வந்து அது அப்படியே பிரிஞ்சிருச்சு இந்த மாதிரி. ஓகேவா, அதனால் நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல, அப்படியே யூஸ் பண்ணிக்கிறதே நல்லதான்னு சொல்லிட்டு அப்படியே மூடி வச்சுட்டேன். ஆனால் நல்லா இருந்துச்சு. ஓகேவா, அந்த பார்பிக்கு போடும்போது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஓகே, அது ஒன்று இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு சின்ன கிளாஸ் மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. அது சும்மா பிளாஸ்டிக்கில், உள்ளுக்குள்ளே வந்து கிளாஸ் எல்லாம் இல்லை. ஸோ வந்து பிளாஸ்டிக்கில் பார்க்குறதுக்கு அந்த மாதிரி கண்ணாடி மாதிரி இருந்துச்சு. கெண்டாலுக்கு போட்டோன்னா பக்காவாக இருந்தது, அழகாக வந்துட்டு நச்சுன்னு இருந்துச்சு போடுறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு இதுக்கு தான் போடணும்னு இல்லை, லேடிஸ் டாலுக்கு வேணால் போட்டுக்கலாம், டாக்டர் டால் மாதிரி போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏதாவது கெண்டாலுக்கு வந்துட்டு போட்டுக்கலாம், டீச்சர் டால் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குலாம் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி பார்க்க அழகாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள், அந்த கெண்டாலுக்கு நான் போட்டு விட்டுருக்கேன். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, குட்டியாக கரெக்டாக இருந்துச்சு. ஓகேவா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த கண்ணாடி. ஸோ உங்களுக்கும் பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்கள். அடுத்தது வந்துட்டு ஒரு ஷூ கொடுத்துருந்தாங்க. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பார்பியோட ஷூ தான். ஆல்ரெடி பார்பிக்கு வந்து ஒரு ஷூ கொடுத்துருக்காங்க, ஒரு சின்ன ஸ்லிப்பர் மாதிரி. ஓகேவா, ஷூ இல்லை, ஒரு சின்ன ஸ்லிப்பர் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து இது வந்து ஃபுல்லாக அப்படியே ஒரு மாதிரி சில்வர் கலரில் வந்து நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ இதுவுமே நல்லா குவாலிட்டியாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது, குவாலிட்டியாக இருந்தது. நான் போட்டு பார்த்தேன்னா நல்லா கரெக்டாக செட் ஆனிச்சு. ஓகேவா, அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கண்ணாடி, அதுக்கப்புறம் ஒரு குட்டி சீப்பு கொடுத்துருக்காங்க. இப்போ தாங்க குட்டியாக நான் வந்து பார்க்குறேனே. நிறைய டால் செட் வந்து நம்ம திங்ஸ் இருக்கிறது வாங்கியிருக்கோம், பெருசாக தான் கொடுத்துருப்பாங்க. பெரிய சீப்பு, பெரிய கண்ணாடி அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது மட்டும்தான் வந்து பார்பிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அந்த கண்ணாடியும் சரி, அதே மாதிரி அந்த சீப்பும் சரி, பார்பிக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருந்துச்சு குட்டியாக. எனக்கு வந்து அந்த குட்டி சீப்பை பார்த்தோன்னே வந்து இந்த பார்பிக்கு சீவி பார்க்கலான்னே தோணுச்சு. ஸோ அதனால லைட்டாக வந்து இந்த மாதிரி சீவி பார்த்தேன், அழகாக இருந்தது சீவுறதுக்கு. பட் என்ன, பார்பிக்கு தான் முடி வந்து கொஞ்சம் கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் நான் சீவுறதை நிறுத்திட்டேன். அடுத்து வந்து குட்டி டால் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு வந்து சீவி பார்க்கலான்னு சொல்லிட்டு அதையும் எடுத்து சீவுனேன். நல்லா சீவுது. நல்லா வந்துட்டு நம்மளோட தலையில் சீப்பு வச்சு சீவுனா எப்படி வந்துட்டு அந்த முடி நல்லா நீட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து சீப்பு வச்சு சீவும் போது நல்லா இருந்துச்சு. ஓகே, அவ்வளோதான். இதுதாங்க இந்த டால் செட்டில் இருந்துச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கிராஃப்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. பை.